காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 15. அலுவலகத்தில் இருவரும் சேர்ந்து பத்திரிகை கொடுத்தபோது அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். ஒரே ஊரு, சொந்தக்காரங்க, அதனால வீட்டில் பார்த்து செய்கிற மேரேஜ் தான் என்று ராஜ் முதலிலேயே கூறினான். ஏன் அப்படி சொன்னீங்க என்று கேட்க, சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு நேரம் போல இருக்காது, அதான் அப்படி சொல்லி வச்சேன். இதுக்கே பாரு எப்படி ஓட்டுறாங்கன்னு. அவன் சொன்னது போலவே ஆயிற்று. அவர்கள் இருவரையும் சேர்ந்து பார்க்கும் நேரமெல்லாம் நண்பர்கள் அனைவரும் கேலியாக ஜாடையாக பேசிக்கொண்டனர். நேரடியாகவே சிலர் அவளிடம் ராஜை குறித்தும் ராஜிடம் இவளை பற்றியும் பேச இருவருக்கும் சற்று சங்கோஜமாக இருந்தது. அதிலும் திருமண வேலைக்கு என்று மாலையில் தினமும் அவளை கூட்டிக் கொண்டு வெளியே செல்ல மாலை நேரத்தில் அவர்கள் இருவரையும் பார்த்தவுடனேயே, உஷா, சீனியரே உனக்கு ஹஸ்பண்டா போயிட்டாரு, நல்லதா போச்சு, பர்மிஷன் கேட்க வேணாம், ப்ராஜெக்டில் சந்தேகம்னா டைரெக்டாக கேட்டுக்கலாம், எங்களை மாதிரி ராத்திரி எல்லாம் மண்டையை உடச்சி வேலை பார்க்க வேண்டாம். அமிர்தாவே கேலி செய்ய, நிஜமாவே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், கல்யாண வேலை நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு, அப்பாவுக்கும் மாமாவுக்கும் ரொம்ப அலைச்சல் கொடுக்க வேண்டான்னு இவர் சொல்லியிருக்கார் என்று கூறினாள். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கரெக்டாக பாஸ் சொல்லியிருப்பாரே என்று சொல்ல இவளால் அசடு வழியத்தான் முடிந்தது.